வணக்கம் வியூவர்ஸ். வெயில் ஏறிக்கிட்டே இருக்கு இல்லையா? நம்மளை கூலாக வச்சுக்கிறதுக்காக எல்லா மெத்தட்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நிறைய தண்ணி குடிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்புறம் இப்போ சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் கிடைக்கிது, அதில் ஜூஸஸ் செஞ்சு சாப்பிட்லாம். வாட்டர்மெலன் ஜூஸ் சாப்பிட்லாம், அது ரொம்ப நம்ம கூலாக வச்சுக்க யூஸ் ஆகும். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நீர் மோர் பண்ணி சாப்பிட்லாம். மோரை நல்ல தண்ணி சேர்த்து சாப்பிடணும். அதே போல் நுங்கு கிடைக்கிது. நுங்கு இப்போ சூப்பர் மார்க்கெட்லாம் கூட கிடைக்கிது, அதனால் அதெல்லாம் கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதுவும் நல்லா கூலாக வச்சுக்கும். நம்ம வீட்லேயே நம்ம கூலாக வச்சுக்கிறதுக்காக கம்பு கூழ் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 2 கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். கம்பு கூட இப்போ நம்ம சின்ன சின்ன கடைங்க எல்லா கடையிலையும் கிடைக்கிது, மில்லட்ஸ்ன்னு. அதை இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு நைஸான பவுடராக அரைச்சிக்கலாம். கம்பு கொஞ்சம் நைஸாக அரையாது, ரவையை விட கொஞ்சம் நைஸாக அரையும். அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கினா போதும். இப்போ கம்பு அரைச்சி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப நைஸ் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் ரவையாக தான் இருக்கும். இப்போ இதை ஒரு பெரிய பவுலில் போட்டு கரைச்சிக்கலாம். 2 கப்பு கம்பு பவுடர் எடுத்து போட்டிருக்கேன். இதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இதுக்கு அளவுலாம் இல்லை நம்மளுக்கு, அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு தண்ணியோ அதை போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். ஒரு விஸ்கர் போட்டு நல்லா கரைங்க, கட்டி சேராமல் நல்லா ஈஸியாக கரைக்க வரும். இப்போ இதை கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அடுப்பில் ஒரு மண் சட்டியோ இல்லை மண் கடாயோ வச்சு ஏற்றிட்டு ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரும்போது கரைச்சி வச்சுருக்கிற அந்த கம்பை எடுத்து அதில் ஊற்றி கிளறிட்டே இருங்க. இதுக்கும் நீங்கள் விஸ்கர் போட்டிங்கனாலே நல்லாயிருக்கும். அந்த விஸ்கரே பார்த்திங்கன்னா நிறைய கட்டியே சேராது. இந்த விஸ்கரில் பண்ணும்போது அடி பிடிக்காமல், அதே சமயத்தில் கம்பு நல்லா வேகணும், அது ரொம்ப முக்கியம். அதுக்காகவாவது அதை நல்லா கொதிக்க விடணும். அப்பப்போ அதே சமயத்தில் அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டு இருக்கணும். கொஞ்சம் நேரம் எடுக்கும் கம்பு வேக. கேழ்வரகு மாதிரி டக்குன்னு வேகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமை கொடுத்து நீங்கள் கொஞ்சம் வேக வைங்க. நடுவில் கட்டி ஆயிடுச்சுன்னா நீங்கள் தேவையாக இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப கட்டி ஆகாமையும் பார்த்துக்கணும், ஆனால் வேகிற வரைக்கும் கொஞ்சம் கட்டி ஆகாமல் பார்த்துக்கோங்க. எப்படியும் வெந்தால் நல்லா கட்டி ஆகிடும். கொஞ்சம் மூடி வேக வச்சிங்கனாலே கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இப்போ கொஞ்சம் இந்த குமிழாக வருது இல்லையா, இந்த டைம் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வெந்திருக்கும். நம்ம கையை கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் வச்சு எடுத்தால் கையில் ஒட்டாமல் வரும். அந்த பதம் வரும்போது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் கேஸையும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நாளைக்கு மார்னிங் இதை திறந்து பார்க்க போகிறேன். இப்போ காலையில் ஆயிடுச்சு. நான் இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்ல கட்டியான ஒரு கம்பு களி மாதிரி ஆயிருக்கு. இதையே நம்ம களி மாதிரி தட்டில் எடுத்து வச்சு நல்ல காரசாரமாக ஒரு காரக்குழம்போ இல்லை நல்ல பருப்பு குழம்போ ஊற்றி சாப்பிட்டா நல்லாவே இருக்கும். ஆனால் நான் இப்போ இதை கூழ் பதத்துக்கு கரைக்க போகிறேன். அதனால் ஒரு பெரிய பவுலில் இதை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். கட்டியான தயிர், ஃப்ரெஷ்ஷானது, புளிக்காமல் இருக்கணும். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கோ, இல்லை உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உங்களுக்கு தயிர் நிறைய இருந்தால் பிடிக்கும்னா அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு இன்னொரு விஸ்கர் வச்சு நம்ம எல்லாத்தையும் உடச்சிக்கலாம். தண்ணி போட்டு அதை நல்லா கரைச்சிக்கலாம். இந்த கம்பு கூழோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நல்ல வெயில் காலத்தில் காலையில் ஒரு கப் அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு அந்த சூடே தெரியாது, வெயிலே தெரியாத அளவுக்கு உங்கள் உடம்பு கூலாக இருக்கும். இதை மழை காலத்தில் அவாய்ட் பண்ணணும், ஏன்னா கொஞ்சம் கோல்டு வரும், சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் வெயில் காலத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஃபுட்டாக இருக்கும் இது. நிறைய பேர் ராகி கூழ் செய்வாங்க இல்லையா, கேழ்வரகு கூழ். அதுவும் ஒரு வகையில் நல்லது, சத்தானதுன்னா இந்த வெயில் காலத்தில் உடம்பை கூலாக வச்சுக்கிறதுக்கு இந்த கம்பு கூழ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இதில் நீங்கள் பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கலந்து அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் உங்களுக்கு வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். கம்பு கூழ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.